கார்ல யார் சொல்ல இப்படி இப்படின்ட்ட அமித்ஷா தமிழ்நாட்டுல கூட்டணின்ட்டான். நீ தான் எனக்கு சீட்டு கொடுக்குறது. மோடியே ஜீபூம்பாவிட்ட காட்டுவாரு. ஓட்ட மாத்தவோ அதுல தில்லாலங்கடி வேலை எல்லாம் மோடி பார்ட்னர் எலெக்ஷன் கமிஷன் செய்ய முடியாது. தமிழக அரசியல் பரபரப்பா போயிட்டு இருக்கு. எல்லாம் கனவு கண்டாங்க. காங்கிரஸ் விஜயோட போயிடும், கூட்டணி முறிவு, தலைமறைவு, அந்தரங்க ரகசியம் பேச்சுவார்த்தை நடக்கலாம். எதுக்கும் ஆசாத சிங்காவாத தளபதி கச்சிதமா கூட்டணியை முடிச்சார். 28+1 ஒரு 3 சீட்டு கூட, அவ்வளவுதான் அவங்க டிமாண்டு. ஒரு வாட்டி 25, இந்த வாட்டி 28, அவ்வளவுதான். ஒரு தேசிய கட்சி அதுங்காட்டியெல்லாம் முடிஞ்சிட்டு கொண்டுச்சுன்ட்டு பார்த்தாங்க. திமுக காரங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நமக்கு இன்னொரு 15-20 சீட்டு கூட கிடைக்கும்ட்டு எல்லாம் அடிச்சு 100 ஆக்கிட்டு நம்ம தளபதி இவர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுக்க சொல்ல பாடி லாங்குவேஜில் பேட்டி கொடுப்பார். நம்ம தலைவரும் திமுக தலைவர் மு க ஸ்டாலினும் கார்ல யார் சொல்ல இப்படி இப்படின்ட்டார். முடிஞ்சது அப்படின்ட்டு போயிட்டார். அது பெரிய ஸ்டண்டா போயிட்டு இருக்கு யூடியூப். இதெல்லாம் வியூவர்ஸ் எல்லாம் எல்லாரும் அட்ரஸ் உள்ள கட்சி, அட்ரஸ் இல்லாத கட்சி, சாதி கட்சி எல்லா திமுக பக்கம் ஆதரவு தெரிவிக்கிறான். புதுசா ஆரம்பிச்ச இந்த மல்லை சத்யா கூட திமுக ஆதரவு பண்றான். எல்லா கட்சியும் ஒட்டு மொத்தமா ஆதரவு. கிறிஸ்டின் அமைப்புங்க ஆதரவு, முஸ்லிம் அமைப்புங்க ஆதரவு, இந்து அமைப்புகள் வெளியே சொல்ல முடியாம ஆதரவு. இந்து சமுதாயத்தினரே பிராமின்ஸ் எல்லாம் வெளியே சொல்ல முடியாம திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க. எல்லா பக்கமும் ஆதரவு. எடப்பாடி நிலை என்ன? நயினா நாயகேந்திரன் சிஎம் ஆகிறாரா, அண்ணாமலை சிஎம் ஆகிறாங்களா, இல்லை வாணிஜி சீனிவாசன் சிஎம் ஆகிறாங்களா? இப்படி கணக்கில் அவங்க போய்கிட்டே இருக்காங்க. அமித்ஷா தமிழ்நாட்டில் கூட்டணின்ட்டான். நீ தான் எனக்கு சீட்டு கொடுக்குறது. 80 தொகுதி 90 தொகுதி நான் எடுத்துக்கிட்டேன், மீதி நீ எடுத்துக்கோ. இந்த 80 தொகுதி மட்டும் எடுத்துக்கல, 80 தொகுதி எந்தெந்த தொகுதி எங்க தொகுதின்ற பட்டியலோட எடப்பாடி கிட்ட கொடுத்துட்டாரு. எடப்பாடி மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. கத்திரிக்காய் மொத்தம் கடத்தருக்கு வரப்போகுது. தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க. உங்க பஞ்சாயத்துக்காகவே தேர்தல் தேதி தள்ளி தள்ளி போயினுக்குது. இவர் சி.வி. சண்முகம் சொன்னாம் பார், மோடி ஜீபூம்பாக்கு பண்ணுவாராம். மோடியே ஜீபூம்பாவிட்ட காட்டுவாரு, அதுல நாங்க தான் ஆட்சி அமைப்போன்ற. அந்த ஜீபூம்பா பட்டணத்தில் புதத்தில் இருக்கிற ஜீபூம்பாவெல்லாம் நடக்காதுங்க. ஆமா, மோடி மஸ்தான் வேலைலாம் இங்க வேகாது. மொத்த தமிழக மக்களும் பிரச்சனைகளை ஓட்டெல்லாம் மாத்தி கீத்தி போட்டு நீ தில்லாலங்கடி பண்ணணும்னு நினைச்சா போ. மக்கள் புரட்சி தமிழ்நாட்டில் வெடிக்கும். மக்கள் புரட்சி தமிழ்நாட்டில் வெடிக்கும். நாட்டாம தீர்ப்பு மாற்றி ஒன்றா நாட்டு மேடையில் சொல்லலாம். ஓட்ட மாற்றவோ அதில் தில்லாலங்கடி வேலையெல்லாம் மோடி பார்ட்னர் எலெக்ஷன் கமிஷன் செய்ய முடியாது. அவரே தமிழ்நாடு நல்லா இருக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் மிக சிறப்பாக இருக்குதுன்ட்டு போயிட்டார் தேர்தல் கமிஷனரு. உச்ச நீதிமன்றம் அடி மேல அடி அடிச்சுருக்குது எலெக்ஷன் கமிஷனுக்கு. மமதா பானர்ஜி வேற அடி பின்றாங்க. இதெல்லாம் திமுக சாதகமாகி போச்சு. இன்னைக்கு எலெக்ஷன் மேட்டர்ல திமுகவுக்கு தேர்தல் நேர்மையாக நடக்கிற விஷயத்துல சாதகமாகி போச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அமைப்புகளும் இன்னைக்கு ஓரணியில் திமுக அணியில் ஆதரவாகவும்
நேரடியாகவும் மறைமுகமாகவும் வெட்ட வெளிச்சமாகவும் கூட்டணியில் பங்கு கேட்டும் பங்கு இல்லாமலும் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. இந்தியாவுக்கே சவால் கொடுக்கும் தமிழ்நாடு. இந்தியா என்றால் தமிழ்நாடு தான். 40 MP கையில் இருக்காங்க. நிச்சயம் மாற்று கருத்து கிடையாது. டிடிவி வாய திறக்கல. எடப்பாடிக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. இன்னைக்கு விஜயகாந்த் கட்சியில் சுதீஷ் எம்பியா ஃபைனலிஸ்ட் ஆகிட்டாரு. காங்கிரஸ்க்கு ஒரு எம்பி கொடுத்தாங்க, அவங்களும் ஃபைனலிஸ்ட் ஆகிட்டாங்க. ஏடிஎம்கே தம்பிதுரைக்கு ஒரு சீட்டும் அன்புமணிக்கு ஒரு சீட்டும் கொடுத்து வாயை பொத்திட்டாங்க. ஆனால் மரவட்டி ராமதாஸ் எப்படி திமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பாரா, திமுக களத்தில் கூட்டணி பேசுவாரா எப்படின்றதெல்லாம் முடிவுலாம் இன்று 2 நாளில் தெரியும். அப்படி ஒரு நிலை உருவாக்குனா புள்ள மரவெட்டி எங்கெல்லாம் நிற்கிறாரோ அங்கெல்லாம் அப்போ மரவெட்டி நிற்பார், நிற்க வைப்பாங்க. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. மரவெட்டி கதை முடிஞ்சு போச்சு. ஓகே, திமுக கூட்டணி மிக பிரம்மாண்டமா வலுவா போயிட்டு இருக்கு. டெய்லி திட்டங்களை திறந்துகிட்டே இருக்கிறாங்க. பம்பரமா சுத்துறாரு அமைச்சர் முதல்வர். காலையில் 6:30க்கு அவருடைய இல்லத்துல ஒரு பகுதி செயலாளர், 150 வட்ட பகுதி செயலாளர், அவருடைய கல்யாணம் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ கணபதி முயற்சியில் நடந்தது. கல்யாணத்தை முடிச்சு திருச்சி பிளைட்டு, திருச்சியில் அன்பில் பொய்யாமொழி இல்ல திருமண விழாவில் அங்கிருந்து முடிச்சு இப்ப சட்டமன்றத்துல எம்பிங்க மனு தாக்கல் பண்றாங்க. ஈவினிங் பல திறப்பு விழாக்கள், கட்டடங்க, அடி ஷெடியூல், நிமிஷத்துக்கு நிமிஷம் வீணாக்காத அளவுக்கு அரசு இயந்திரம் பொழந்து கட்டுது. திராவிட கட்சிக்காரங்க எல்லாம் மகளிரணி 10 பேரா ஊரா வீடு வீடா டோர் கேன்வாசிங். கட்சி தொண்டர்கள்லாம் எல்லாருக்கும் வீரா வந்துடுச்சு. சோம்பேறியா இருந்த 1-2 திமுக கட்சிக்காரனும் வீர நட போடுறான். எதிரி அஞ்சலாம். ஏடிஎம்கேல சீட்டு கேட்கறதுக்கு சீட்டு கட்டி நிற்கவே பயப்படுறாங்க. தென் மாவட்டங்கள்லாம் ஓபிஎஸ் பொழந்து கட்டுறாரு. அதனால திமுக பலம் வெற்றி உறுதின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற ஏடிஎம்கேல உள்ள 2ஆம் கட்ட எடப்பாடியினுடைய அணியில் இருக்கிற மாவட்ட செயலாளருங்க, முக்கிய விஐபிங்கெல்லாம் திமுக தலைவர்களோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் களத்துக்கு வந்துருவாங்க. பாருங்க, கேட்பாராட்டு ஏடிஎம்கேல நிக்கிறதுக்கு தொகுதிக்கு ஆளே இல்லாம போயிட போகுது. பிஜேபி அவ்வளவு பேர் எங்கிருந்து கொண்டாந்து நிறுத்த போறான்னு தெரியல. ஆக மொத்தத்துல அருமையான நேரம். மக்கள் புரட்சி. சந்திப்போம் அடுத்த காணொலியில்.